ஜனவரி 1 பிற்பகல் 1:30 மணிக்கு நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் புத்தம் புதிய திரைப்படம் நமது கலைஞர் தொலைக்காட்சியில். பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுறாங்க அத்தை. யாரு? சம்மந்தியா? ஆமா, வேற யாரு? அவரை நினைச்சாலே எனக்கு அப்படியே பத்துக்கிட்டு வருது அத்தை. அதான் இனிமே எனக்கு கால் பண்ணாதீங்கன்னு நான் ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டேன். நான் பேசுறது கரெக்ட் தானே அத்தை? என்னத்த பாக்குறீங்க? நான் கரெக்டா தானே பேசிருக்கேன். நீ பேசுனது சரியா தப்பான்னு எனக்கு தெரியலம்மா. ஆனா சம்மந்தியோட இடத்துல இருந்து பார்த்தா அது தப்புன்னு தோணுது ஈஸ்வரி. என்னதான் இருந்தாலும் அவருக்கு உன் மேல பாசம் அதிகம். அத நானே பார்த்து உணர்ந்திருக்கேன். கோவத்துல நீ பேசினாலும் எனக்கு நீங்க அப்பாவே இல்லைன்னு சொல்றது கண்டிப்பா அவரோட மனச காயப்படுத்ததானே செய்யும் ஈஸ்வரி. ஓ, நீங்க அடுத்தவங்க மனசு காயப்படுறத பத்திலாம் யோசிப்பீங்களா அத்தை? நான் இப்படி பேசுனதுனால என் அப்பா மனசு காயப்படும்னு யோசிக்கிறீங்களே. நீங்க பேசாம இருக்கிறதுனால உங்க புள்ள மனசு காயப்படுதே, அத பத்தி நீங்க ஏன் அத யோசிக்கவே இல்ல? உங்களுக்கும் என் வீட்டுக்கும் ஒன்னும் பெரிய வித்தியாசம்லாம் இல்ல அத்த. அவங்க தான் பொண்ணு கட்டின மாப்பிள்ளைய சந்தேகப்பட்டாங்க, நீங்க பெத்த புள்ளைய சந்தேகப்படுறீங்க, அவ்வளவுதான். இப்ப கூட அந்த மனுஷன் தப்பு பண்ணலங்கறத நிரூபிக்க எவ்வளவு போராடிட்டு இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா அத்த? நீ கண்டிப்பா தப்பு செஞ்சிருக்க மாட்ட சரவணா. அம்மா உன் பக்கம் இருக்கேன்னு சொல்லியிருந்தா அது அவருக்கு எவ்வளவு பெரிய நம்பிக்கையை கொடுத்திருக்கோம் தெரியுமா அத்த? ஆனா நீங்க விட்டு கொடுத்தா மாதிரி நான் என் புருஷனை விட்டே கொடுக்க மாட்டேன் அத்த. அவர் தப்பே செஞ்சிருந்தாலும் நான் அவர் பக்கம் தான் நிப்பேன். அந்த அளவுக்கு நான் அவர் மேல அன்பு வச்சிருக்கேன். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் அத்த, நாளைக்கு அவர் எந்த தப்பும் செய்யலன்னு தெரிய வரும்போது அவசரப்பட்டு அவரு கூட பேசாம இருந்துட்டோன்னு நீங்க கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க. ஜனவரி 11 பிற்பகல் 1:30 மணிக்கு இட்லி கடை சூப்பர் ஹிட் திரைப்படம்